ராஜா தமிழ்மாறன், திமுக கூட்டணிக்கு எதிராக ஒத்த கருத்துடைய ஒரு மெகா கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டு வருகிறது. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அந்த கூட்டணி அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக தான் இருக்கிறது எங்களுடைய பார்வைக்கு தெளிவாக தெரியுது. அவர்களுடைய முதல் கூட்டணி யாரோட இருக்குன்னு சொல்லி சொன்னால் அமலாக்கத்துறை, ஐடி, சிபிஐ, என்ஐஏ முதல்ல அவங்க கூட ஆன கூட்டணியை அவங்களுடைய அணிகளாகத்தான் அதை பார்க்க முடியுதே ஒழிய அது ஒரு செல்வண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சுதந்திரமான அமைப்புகளாக அது நடந்துக்கவே இல்லைங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த 42 ரெய்டில் 32 ரெய்டு அதிமுக ஆட்சியினர் மீது நடத்தப்பட்ட ரெய்டு. அதற்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அந்த துறை விளக்கம் கொடுக்கவில்லை. ஒன்று. இன்றைய முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், தலைமைக்கு சிக்கல் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பயந்த காரணத்தினால்தான் இந்த கூட்டணிக்கு ஒத்திருக்கிறார் என்பது 100% ஒரு உண்மையான தகவல். என்ன காரணங்கிறத தெளிவுபட நான் சொல்கிறேன். திரு பெத்நாயகம்பாளையம் இளங்கோவண்ணன் அவர்கள், அவருடைய மாவட்ட கழக செயலாளர், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர், அவர் மீது நடந்த ரெய்டுக்கான பதில் இதுவரை வரவில்லை. அவருடைய சம்பந்தி ராமலிங்கம் அவருடைய சொத்துக்கள் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாம் எப்போ? இந்த 2 மாத கால அளவுக்குள் மட்டுமே நான் சொல்றது. 2017-21 நடந்த ரெய்டுகள் நான் சொல்றேன். நான் குட்கா விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்கள் மீது நடந்த ரெய்டுக்கான பதில் இதுவரை பதில் வரவில்லை. ராஜேந்திர பாலாஜியன் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட வேண்டும், ஊழல் நிறைய செய்திருக்கிறார்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. வேலுமணி அவர்கள் மீது நடந்த ரெய்டுக்கு இதுவரை பதில் இல்லை. தங்கமணி அவர்கள் மீது நடந்த ரெய்டுக்கு இதுவரை பதில் இல்லை. நிறைவாக இவர் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் தலைமையில் அதிமுகவை கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் நடந்த பிறகு அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனுக்கு செக் வச்சு அவரையும் கைது செய்ய நேரிடலாம் என்கின்ற மிரட்டலை அமித்ஷா அவர்கள் தரப்பில் இருந்து ஒன்றிய பாஜக தரப்பிலிருந்து சொன்ன பிறகு டோட்டலா சரண்டர் ஆனவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி அவங்க ஒரு இயல்பான கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. அது இயல்பான கூட்டணின்னு நீங்க சக்கரைன்னு சொன்னா அது சர்க்கரை ஆயிராது. ஆனா அது சர்க்கரையா இல்லையாங்கிறத ருசிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி மக்களுக்கு இங்க தெளிவா தெரியும். நீங்க இயல்பான கூட்டணின்னு நீங்க சொல்லிக்கலாம். நீங்க விமர்சன பார்வையா வைக்கிறீங்க. நீங்க விமர்சனத்தை ஒரு அரசியல் கட்சியா நீங்க வைக்கிறீங்க. நாங்க வச்சுக்கிட்டே தானே இருக்கோம். சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. 4 வண்டி ஏறி இவர் டெல்லியில மாறி மாறி மறைஞ்சு போனதெல்லாமே மீடியால வந்துச்சு இல்ல. எதுக்காக மறைஞ்சு போகணும்? ஐயா, நான் அதுக்கெல்லாம் போகலைங்க, நான் வந்த வேலையே வேற அப்படின்னு சொன்னவர் நைட் 2 மணிக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது? அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் இப்ப சொன்ன இந்த ரெய்டு இதெல்லாம் எதையாவது ஒன்னையாவது தயவு செஞ்சு செல்வண்ணன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. இன்னொன்று செல்வண்ணனுக்கு இன்னொரு பதில சொல்ல விரும்புகிறேன். அண்ணா, தயவு செஞ்சு தூக்கத்துல இருந்து முழிச்சுக்குங்க, நிறைய கனவு காணாதீங்க சார். முடிச்ச உடனே வாய்ப்பு தரேன் சார். செல்வம் சார், முடிச்ச உடனே எந்த சலசலப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். சில சமயங்களில் ஜனநாயக முறைப்படி ஒரு நண்பர் சொல்லுவதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்குள் அது பேசி முறையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணி, கொள்கை கூட்டணி. சலசலப்புக்கு இடமில்லாமல் தெளிவாக போயிட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். 3 மாதம் கழித்தல்ல, அடுத்த தேர்தல் வருகின்ற வரையே தெளிவாக சொல்லுகிறோம். இந்த எங்க கூட்டணியில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்று சொல்றேன். அண்ணா, SV சேகர் அண்ணா ஒரு நம்மளுடைய திருச்சி பொதுக்கூட்டத்தில் சொன்னாங்க. எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்களுடைய கூட்டத்தில் பேசும் பொழுது சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பெரிய பாறாங்கல். அந்த கல்லை கட்டி கொண்டு குதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதல பாதாளத்திற்கு சென்று மூழ்கி சாவது உறுதிங்கிற மாதிரி சொன்னார். அதிமுக தரப்புல அதிமுகவை சொல்லித்தான் அதை சொன்னாரு. அதையும் நான் இப்ப பதிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புறேன். பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தவர்கள் எவராக எந்த மாநிலத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அழிவை நோக்கித்தான் போயிருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேல சொல்றேன். ஆனா அதிமுகங்கிற ஒரு கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக இருந்த காலம் ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரை. அதன் பிறகு நடந்ததை நீங்க பார்க்கணும். அவர்களுடைய அதிமுகவை 3ஆக உடைத்தது உங்களுடைய பாரதிய ஜனதா தான். அன்றைய வெங்கைய நாயுடு ஐயா அவர்கள் அன்று இரவு உட்கார்ந்து EPS அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய சூழலிலும் சரி,
ஓபிஎஸ் பிரிச்சு விட்டதும் சரி, சசிகலா தினகரனை பிரிச்சு அந்த கட்சியை சின்னாபின்னப்படுத்தியதும் சரி, இன்று நீங்க பொதுக்குழுவை கூட்டி நீங்க தலைவர்களாம் எப்பா கேஸ் இருக்குப்பா விடுங்கப்பா நான் பொழைச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி நிலையில நீங்க பேசுனது கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா என்ன? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியாதா என்ன? இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீங்கள் எதை கேட்க போகிறீர்கள்? எதை நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்றீங்களே, எதை காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு உங்களால சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை கூட உங்களால சொல்ல முடியாது. ஒரே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு, ஐயா என் பையனை விட்டுருங்க, ஐயா என் சம்மந்தியை விட்டுருங்க, என் சொத்தெல்லாம் விடுவிச்சிருங்க, ஏதோ காலம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருந்து பணிவிடை செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருந்தது காட்டுச்சு. அந்த கூட்டத்தில் அவர் அறிவிக்கிற கூட்டணியில் அவர் தெளிவாக சொல்றாரு, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெறும் சொல்லி அறிவிக்கிறாரு. நீங்க ஒரு வார்த்தை பேசலையே. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா அந்த கூட்டணிக்கு தலைமையேற்று யார் பேசியிருப்பாங்க? கூட எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பீங்க? அந்த தோரணையெல்லாம் நமக்கு தெரியும் தானே. அப்ப வலிமையான கூட்டணி எது, எந்த கூட்டணி தலைமைக்கு சிக்கல் வரும் என்பதற்காக தெளிவாக மாற்றியமைத்து இபிஎஸ் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். வேற எந்த காரணமும் இல்லை. திமுகவை எதிர்க்கும் ஒத்த கருத்துடையவர்களின் மெகா கூட்டணியை அமைப்போன்னு ஒரு தீர்மானம் என்னங்க ஒத்த கருத்து என்ன? திமுக எதிர்ப்புன்ற ஒத்த எங்களை இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி விடுங்கன்னு ஒத்த கருத்து அவருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன கருத்து இருக்க முடியும்? அவர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பட்டியலை சொல்லிட்டேன். அத்தனை பேருக்குமே பொதுவா ஏற்படுற அந்த ஆன்டி இன்கம்பன்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டரை நீங்க பெருசா இந்த சூழ்நிலையில் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடிய அக்கிரமங்களும் சேதங்களும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே நடைபெற்றது. அதையெல்லாம் இன்னைக்கு மீட்டெடுத்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் மீட்டெடுத்து வந்திருக்கிறார். எந்தெந்த விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ் அத்தனையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து இன்று நம்மளுடைய பல்கலைக்கழகங்களை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மொழியை காப்பதற்காக மும்மொழி திணிப்பு ஏற்பட்ட பொழுது அதனை வன்மையாக கண்டித்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் எப்படி அழிந்திருக்கின்றன, அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிறது என்று எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களுக்கு இல்லாம ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரே அவர்களும் போய் நீ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கிட்ட சொல்லிடுவியா நீ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா. மகாராஷ்டிராங்கிறது நீங்க பெரிய மாநிலமா நீங்க பாக்குறீங்க, சிவாஜி வாழ்ந்த ஊர். அங்கேயே யாரை பிரதானப்படுத்தி பேசுறாங்க? எங்களுடைய தலைவர் அவர்களை, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை சொல்லி பேசுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஒரு கூட்டத்திற்கு நம்மளுடைய தொகுதி மறுவரைக்காக இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது மாநிலங்கள உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது எத்தனை முதலமைச்சர்கள் அதை அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார்கள்? எந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்? மாநில சுயாட்சி அவசியப்படுகிறது என்பதற்காகவும் அவர் சொல்லி இருக்கிறாருங்கிறத நீங்க தெளிவா பார்த்திருக்கீங்க. அவருடைய கிராஃப் அண்ணா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. அதிமுக மிகப்பெரிய அளவுல சேதத்தை செஞ்சிருக்குங்கிறத. திமுகவை எதிர்ப்பவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அணிக்கு ஒரு வலு இருப்பதா நீங்க பாக்கலீங்களா சார்? திமுகவை எதிர்ப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழர் சொல்றேன் சார், நாம் தமிழரை வச்சு நீங்க பேச எல்லாம் ஒன்னா சேர்ந்தா சார்? நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான பாரதிய ஜனதாவின் கைக்கூலிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சொல்றதுதான் இது நியாயமா இருக்கும்.